நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதே மாதிரி மதச்சார்பின்மை என்கிற கொள்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டார்கள். இவர்கள் கொண்டு வந்த இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் போன்றவைகள் குறிப்பிட்ட மக்களுக்கு எதிரானது. இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, அண்டை நாடான பக்கத்து நாடான இலங்கையிலிருந்து பல பத்தாண்டுகளாக குடியேறி தமிழ்நாட்டிலும் வேறு பல மாநிலங்களிலும் குடியிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அங்கேயும் குடியுரிமை இல்லை, இங்கேயும் குடியுரிமை இல்லை. இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் தமிழர்கள் சேர்க்கப்படவில்லை, இஸ்லாமியர்கள் சேர்க்கப்படவில்லை. ஆகவே இது ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு நிறைவேற்றப்பட்ட சட்டமாகும். இவைகளெல்லாம் இந்த தேர்தலில் ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்து மோடிக்கு எதிராக அலை வீசிக்கொண்டு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மோடியை ஏற்க மாட்டார்கள். காரணம், தமிழ்நாட்டில் இயற்கை சீற்றங்கள் பாதிப்பு, தென் மாவட்டங்களில் 5 மாவட்டங்கள் பாதிப்பு, அதே மாதிரி சென்னையை சுற்றி இருக்கிற 4 மாவட்டங்கள் 9 மாவட்டங்கள் பாதித்தது. ஒன்றிய அரசாங்கம் அனுப்பி வைத்த உயர்மட்ட குழு வந்து பார்வையிட்டு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகிறார். நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரும் வருகிறது. தென் மாவட்டங்களை பாதிக்கப்பட்டதை பார்வையிட்டார். எந்த பலனும் இல்லை. பிரதமர் நேரம் கட்ட பொழுது இரவு 10:30 மணிக்கு முதல் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு போய் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை, எதற்காக அங்கே போய் அலைவானே என்று பயணத்தை ரத்து செய்திருக்கலாம். மோடியும் அந்த மாதிரி முடிவெடுத்தால் அது அவருக்கு நல்லது. அவருடைய அலைச்சல் குறையும், பயண நேரங்கள் குறையும், விரயங்கள் தேவையில்லாமல் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. எத்தனை முறை வந்து அலைந்தாலும் அவர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பதில் சொல்லுவதற்கு தயாராக இல்லை. தமிழ்நாட்டுக்கு நிவாரண நிதி கொடுக்கவில்லை என்பதற்கு பதில் இல்லை. அதே மாதிரி தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் மிகுந்த அன்பு கொண்டு இருப்பதாக மோடி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுகிறார். அடுத்த முறை அவர் தமிழ்நாட்டிற்கு வந்து பிரச்சாரம் செய்கிற பொழுது மொழியினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி, ஒவ்வொரு மொழிக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, சமஸ்கிருதத்திற்கு எவ்வளோ ஒதுக்கப்பட்டது, மிக குறைவான மக்கள் பேசுகிறேன். நான் எந்த மொழியும் குறைச்சி மதிப்பிடலை. சமஸ்கிருதமும் செம்மொழி தான். அதற்கு ஆனால் மக்கள் குறைந்த அளவு மக்கள் தான் அதை பேசுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, இந்திக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, அதே நேரத்தில் தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது என்பதை மோடி அவர்கள் தெரிவிக்க வேண்டும். ஆக சொல்லுக்கும் செயலுக்கும் மோடியினுடைய பேச்சில் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. சொல் வேறு செயல் வேறாக இருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு தான் இருக்கிறார். திருப்பூர் பாஜக வேட்பாளர் வந்து பறக்கும்படை அதிகாரிகளை வந்து, அதாவது பறக்கும்படை இப்போ நான் வர்ற வழியில் பறக்கும்படை சோதனை போடுது. நான் வந்தோடனே வாங்க சோதனை போடுங்க முடிச்சுக்கிட்டு எனக்கு போகும்போது செலவுக்கு பணம் கொடுக்க சும்மா தமாசா கிண்டலாக சொல்லுவேன். பெட்டியெல்லாம் திறந்து பார்ப்பாங்க, உடையெல்லாம் களைச்சி கூட பார்ப்பாங்க, உட்கார்ந்திருக்க இடத்தையெல்லாம் பார்ப்பாங்க. அது அவங்களுடைய கடமை. அது தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவை பறக்கும்படை நிறைவேற்றுகிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் பரிபூர்ணமாக ஒத்துழைக்க வேண்டும். அதற்கு மாறாக சட்டையாக கரட்டிடுமே, நீதிமன்றத்திற்கு அலைய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று மிரட்டுவது நாகரிகம் அல்ல. ஆனால் பாஜகவிடம் இதை தவிர வேறு எதையும் நான் எதிர்பார்க்க முடியாது.